குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏஐ மாநாட்டில் ரூபாய் 24 லட்சம் கோடி முதலீடு உறுதி, அமெரிக்கா சீனா உட்பட 86 நாடுகள் ஆதரவுடன் பிரகடனம் ஏற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஒரு 5 டேஸ்க்கு முடிஞ்சு அந்த ஏஐ சம்மிட், குளோபல் இம்பேக்ட் ஏஐ சம்மிட் வந்து டெல்லியில் நடந்து முடிஞ்சிருச்சு. 86 நாடுகள் வந்து பங்கேற்று அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. லைக் இந்தியா என்னென்ன கான்செப்ட் சொன்னாங்களோ, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், ஒரு ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்களோ, அதெல்லாம் வந்து உலக நாடுகள் வந்து ஏற்குது, அந்த பிரகடனத்தை ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம செய்தியாளர் சந்திப்பில் நம்மளுடைய மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தெரிவிச்சிருந்தார். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு 7 இம்பார்ட்டண்ட் அம்சங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, 7 முக்கிய அம்சங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வளங்கள் ஜனநாயகமயமாக்கல், பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன், பாதுகாப்பான நம்பகமான ஏஐ, அறிவலுக்கான ஏஐ, சமூக அதிகாரமளித்துள்ள அணுகல், மனித மூலதன மேம்பாடு, மீட்சித்திறன், புத்தாக்கமிக்க ஏஐ அமைப்பு முறைகள். ஓகே, ஸோ இந்த 7 வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரியா? லைக் கவர்னன்ஸ் ஆஃப் ஏஐ, ஒரு சோஷியல், இப்போ லைக் எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும், சமூக நலன் இல்லையா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ. ஓகே, சயின்டிஃபிக் ஏஐ, சமூக அதிகாரமளித்துள்ள அணுகல், மனித மூலதன மேம்பாடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீட்சித்திறன், புத்தாக்கமிக்க ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி இது பண்ணணும், அதில் என்ன ஏஐ அமைப்பு முறைகள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 அம்சங்களோட உருவாக்கி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோன்றதுனால நம்ம ஒரு ரிவைஷன் மாதிரி இது இருக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 10% வரி, அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ட்ரம்ப் நடவடிக்கை. நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? அமெரிக்க உச்சநீதிமன்றம் வந்து ட்ரம்ப்போட அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப், பரஸ்பர வரி விதிப்பை வந்து கேன்சல் பண்ணுங்கள், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 6 பேர் தீர்ப்பு வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க. 3 பேர் வந்து இல்லை அது செல்லுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா 6 பேருடைய தீர்ப்பு தான் அமலாயிருக்கு. ஸோ இதை வந்து ட்ரம்ப் கன்சிடர் பண்ணி அவங்களோட அந்த அஃபிஷியல்ஸை ஒயிட் ஹவுஸில் வந்து அந்த அஃபிஷியல்ஸோட டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, 10% நாங்கள் வரி போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இது மட்டும் இல்லாமல் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னும் அதையும் வந்து ஒரு ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய விருப்பம் வந்து 15% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னென்ன டிஸ்கஷன் பண்ணி ஃபைனலாக என்னென்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட பின்னணி நமக்கு தெரியும். ஆல்ரெடி 25% போட்டாங்க. அப்புறம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினாங்க, மறுபடியும் 25%, 50% இருந்துச்சு ஆகஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து அந்த க்ரூட் ஆயிலை வந்து வாங்கினதை குறைச்சதால் நமக்கு வந்து லைக் 18% கொடுத்துருந்தாங்க இல்லையா? 18% டேக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக அக்ரிமெண்ட்லாம் கூட சைன் ஆகிட்டு இருந்து நம்ம நேற்று கூட பார்த்துருந்தோம். இப்போ இந்த தீர்ப்பால் இது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மத்திய அரசும் வந்து அமெரிக்காவுடைய அந்த அஃபிஷியல்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஆராய்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அப்படியே இப்படி வருவோம். இப்படி வந்தால் நேற்று இந்த தமிழ் தாய்மொழி தினம்ன்றதுனால நிறைய கொண்டாட்டங்கள், பேரணிகள் நடந்துருச்சு. அதான் இங்கே பார்த்துருக்கோம். நிறையா வச்சுக்கோம். February 21 உலக தாய்மொழி தினம். சரியா? ஓகே, அப்படியே வந்தோம்னா இன்றைக்கி செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான தேவையானது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி தினமணியில் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஆர்டிக்கல் எதுவும் இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது லைக் டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் வந்து அரசியல் சாசன புதுப்பிக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனை வந்து தமிழ், குஜராத்தி மொழியில் வந்து சும்மா வெளியிட்டிருந்தார் நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து தமிழின் பெருமையை நிலைநாட்ட ஆராய்ச்சிகள் மிக அவசியம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்னா வந்து உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு தமிழ், இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின், இதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க என்ன திட்டம்னு பாருங்கள். தமிழ், இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4ஆம் தொகுதி நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யார் வெளியிட்டாங்கன்னா, லைக் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட நார்வே பேராசிரியர் கிளாஸ் பீட்டர் சாலர் அப்படின்றவர் பெற்றுக்கொண்டிருக்காரு. சரியா? ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க, யார் வெளியிடுறா, யார் பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகே, வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம். ஓகே, வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் என்னென்னா ஒன்றும் இல்லை, லைக் டிரான்ஸ்லேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த
தாய்மொழியிலேருந்து மற்ற மொழிகளுக்கு சில நூல்களை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. லைக் அதோட டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, அகராதி தானே, டிக்ஷனரி. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வருவோம். அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பிரேசில் $20 மில்லியன் வர்த்தக இலக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேசிலோட அதிபர் வந்து இந்தியா வந்திருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா. ஓகே, ஸோ இவர் வந்து இந்தியா வந்து லைக் பரஸ்பர ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், டெக்னாலஜி. ஓகே, அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா லைக் எம்எஸ்எம்இஸ், மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ், அந்த இது தொழில்கள், சுகாதாரம், பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்பை அதிகரிப்பதாக பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த மீட்டப் நடந்திருக்கு டெல்லியில். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது இந்த அமௌண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, $20 பில்லியன். ஓகே, நீங்கள் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்க்கெலாம் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. யார் யார் கூட போடுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போடுறாங்க, ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லெவலில் இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ் லெவலில் கொஞ்சம் வராது, இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தயாரிப்பு ரணஜன்னி தொண்டை அடைப்பான் கூட்டு தடுப்பூசி மருந்து அமைச்சர் ஜேபி நட்டா அறிமுகம். ஸோ இந்தியாவிலேயே வந்து லைக் இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ரணஜன்னி, டெட்டன்ஸ் மற்றும் தொண்டை அடைப்பான், டெப்தீரியான்னு சொல்லுவாங்க, கூட்டு தடுப்பூசி மருந்துகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு. இது எங்கே நடந்துச்சு பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் கசௌலி. ஓகே, கசௌலியில் நடந்துச்சு. சரியா, அங்கே மத்திய ஆய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச், அங்கே நடந்திருக்கு. சரியா, ஓகே, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி வருவோம், 12 இல்லை, விளையாட்டு செய்திகள் வந்துருச்சு. ஓகே ஓகே, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமெரிக்காவிடம் இருந்து வரிப்பணம் திரும்ப கிடைக்குமா, $17,500 கோடி நிலுவை எதிர்பார்ப்பில் நிறுவனம். ஸோ இது சேம் பேக்ரவுண்ட் தான். லைக் அமெரிக்கா வந்து வரி விதிச்சாங்க இல்லையா, இப்போது உச்சநீதிமன்றம் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த வசூலிக்கப்பட்ட வரிலாம் திரும்ப செலுத்தப்படுமான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, இந்த லைக் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க இல்லையா, டேக்ஸ் பேயர்ஸ், வர்த்தகருக்கு லைக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து தனித்தனியாக கேஸ் போட்டால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் லெவலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ ஆல்ரெடி நிறைய வழக்குகள் நிலையில் இருக்குது. இப்போ இதுவும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வழக்கு போட்டால் என்ன ஆகுறதுன்ற மாதிரி கொஷின் மார்க்கோட போட்டிருக்காங்க. ஓகே, சரி. கடைசியாக பார்த்திங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மதுரையில் வந்து ஒரு மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெயர் வச்சுருந்தாங்க. அதை நேற்று முதல்வர் திறந்து வச்சுருக்காரு. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம், நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.